ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே வேகலாம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்காது. அதுக்கு தகுந்த ஒரு டைமோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ளேஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது சித்தப்பா. நான் ஏற்கனவே இந்த இடத்த நான் வாங்குறத பற்றி உங்ககிட்ட நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசினேன். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பேசலை. அதனால தான் நானும் சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, எப்போதுமே நம்மளால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இல்லாதப்போ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க பண்ண செய்ய ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான காரணங்களை நீங்கள் பண்ணீங்க மட்டும்தான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், உண்மை இல்லாமல் இல்லை. ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லை, அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்தந்த நிலைமையில் உள்ளவங்களுக்கு நினச்சாலே போதும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்மளால் முடியாத விஷயங்களை நம்மளுக்கு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலே இது பண்ண வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பற்றி பேசி என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒருத்தரை நம்ம பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறோம். ஆனால் அந்தந்த நிலமையில அவங்கவுங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாமல் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சோனாலே அதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கரெக்டு தான். ஆனால் என்னால் இதெல்லாம் இந்தந்த விஷயத்தில் சரியில்லை, சரியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான ஒரு இது தான் எனக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்று உண்மையான விஷயம். ஏன்னா பொறுமையாக நம்ம இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் ஒரு சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறதுனாலையோ இல்லை அது இதுன்ட்டு இது பண்ணுறதுனாலையோ நம்மளுக்கு எதுவும் மாறிட போகிறதில்ல. ஓரளவு நம்மளுக்கு எல்லா இதுலேயும் சப்போர்ட்டிவான ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு போக போக உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா மாதிரி தான் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்து உங்களையும் சரி இல்லை மற்றவங்களையும் சரி குழப்பிக்காமல் அது அதுக்கு தகுந்த மரியாதையில் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு யார் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போகணுன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். அதை தாண்டி எதையும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். இப்பப்போ இந்தந்த விஷயங்கள்ல நம்மளால் யாரையும் நம்ம ஒரு சில நேரங்களில் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள்லையாக இருக்கட்டும், எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு நுகர்வில் இருக்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முடியும்.